அண்மை செய்தி. கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 224ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வயநாடு நிலச்சரிவினுடைய பலி எண்ணிக்கை 224ஆக அதிகரித்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து சாலியாற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சடலங்களும் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு, அதாவது வயநாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ஒரு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உறவினர்களை காணவில்லை என்று பல்வேறு பகுதிகளில் இருந்து தேடி வரக்கூடிய நபர்கள் அங்குதான் சடலங்களை அடையாளம் காண முடிகிறது என்பதனால ஒரே இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. மேப்பாடி என்ற பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலும், அதே போன்று அந்த பகுதியில் இயங்கி வந்த ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை தற்காலிக மருத்துவமனையாக மாற்றியிருக்கிறார்கள். அங்கும் சடலங்கள் கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சடலங்கள் முகம் சிதைந்த நிலையில, உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில சடலங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் பாகங்களாக கைப்பற்றியவைகளை பரிசோதனைக்கு பிறகு, டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகுதான் அடையாளப்படுத்த முடியும் என்பதனால சடலங்களாக, முழுமையான சடலங்களாக இருப்பவை மட்டுமே கொண்டு வைத்து உறவினர்கள் மூலமாக அடையாளம் காணும் பணியும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக தற்பொழுது வரை 224 பேர் பலியாகி இருப்பதாக, இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 224ஆக அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் தொடர்ந்து இந்த சடலங்களை வைத்து உறவினர்களை அழைத்து அடையாளம் காணும் பணியும், அதை தொடர்ந்து அடையாளத்தை அவர்கள் உறுதி செய்த பிறகு பிணக்கூறாய்வு செய்து அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியும் நடக்கிறது. அதே வேளையில் மேப்பாடி பகுதியில் ஒரே இடத்துல பல்வேறு சடலங்கள் வைக்கப்பட்டு எரியூட்டுவதற்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து வெகு தூரம் சடலங்களை கொண்டு செல்ல வேண்டிய சூழல், தொடர்ந்து மழை பெய்கிறது. சொந்த ஊருக்கு அங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டி இருந்தால் அவர்களை தற்போதைய நிலையில கொண்டு செல்ல முடியாது என்பதனால அங்கே மேப்பாடி பகுதியிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஒரே இடத்தில் வைத்து சடலங்களை எரியூட்டுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 200க்கும் மேல உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவற்றை அடையாளம் காணும் பணி என்பதும் இதுவரை ஒரு 180க்கும் மேல அடையாளம் காணும் பணி நடந்து முடிந்திருப்பதாக கூறுகின்றனர். எனவே அடையாளம் காணப்பட்ட அந்த சடலங்களை பிணக்கூறாய்வு செய்து அவர்களை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகள் ஓரிரு இடத்தில் சவாலானதாக இருப்பதாகவும் மீட்பு குழுவினர் கூறுகின்றனர். குறிப்பாக முண்டக்கை என்ற அந்த பகுதியில முழுவதுமாக பாறை கற்களாலும் மண்ணாலும் மூடப்பட்ட அந்த ஊரினை, அதற்கு கீழே குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த குடியிருப்புகளுக்கு கீழே சடலங்கள் பல இருக்கலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அவற்றை அந்த பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்தால்தான் அங்க வாகனங்கள் செல்ல முடியும். குறிப்பாக அந்த பாறைகளை உடைத்து அகற்றக்கூடிய கனரக வாகனங்கள் அப்பொழுதுதான் கொண்டு செல்ல முடியும். அந்த பணியும் முடிவதற்கு ராணுவத்தினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் இருந்து அதற்கான உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது கண்ணூர் விமான நிலையத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் களமிறங்கியது. அவற்றை ட்ரக் மூலமாக மேலே கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். அல்லது விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்களில் சிறு சிறு உபகரணங்களாக கொண்டு சேர்க்க முடியுமா என்பது குறித்தும் ஆலோசனை செய்து வருவதாகவும், நாளைக்குள் இந்த தற்காலிக பாலங்களை அமைத்து விட்டால் மீட்பு வாகனங்களை, அதாவது மீட்பு குழுவினுடைய வாகனங்களை முண்டக்கை பகுதிக்கு கொண்டு சென்று அங்கே சடலங்களை மீட்பதற்கான பணி தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில பிணக்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணிகளையும் தொடங்கி இருக்கிறார்கள். அந்தந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வருகிறார்கள். இதுவரை தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக முகாம்களில் தங்கியுள்ள தமிழர்கள் கூறுகின்றனர். அதே போன்று இந்த உயிரிழந்தவர்கள்ல 8 பேருடைய சடலம் தமிழர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய பலரது முகம் சிதைந்து இருக்கக்கூடியதனால அந்த சடலங்களை அடையாளம் காண்பதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. எனவே அவர்களுடைய மற்ற அடையாளங்களை வைத்து அல்லது டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு அடையாளங்களை காணும் நடவடிக்கைகளில் மருத்துவ குழுவினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.